ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் இப்போ ரீசெண்டாக எம்ஜிஎம் ப்ளஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க த ஃபேமஸ் அமெரிக்கன் ஆத்தர் ஸ்டீஃபன் கிங் அவரோட நாவலை பேஸ் பண்ணி வெளிவந்திருக்கிற த இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு சைஃபி ஹாரர் சீரியஸ் அதோட ஃபர்ஸ்ட் சீசனோட 2 எபிசோட் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டீஃபன் கிங் அவரோட நாவலை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் ஹாலிவுட்ல வெளிவந்திருக்கு. நிறைய இருக்கு எனக்கு பிடிச்சது. பட் எனக்கு பிடிச்ச அந்த பெஸ்ட் ஒரு 4 சொல்லிடுறேன். மிசரி, சைனிங், சாசாங் ரெடம்ஷன், கிரீன் மெயில். இந்த 4 தான் என்னோட பெஸ்ட். இந்த 2 எபிசோட்ஸ் இதோட ரிவ்யூவை மைல்டு ஸ்பாய்லர்ஸோட பார்த்துடலாம். லூக் எலிஸ் ஒரு 14 வயசு சின்ன பையன். அவன் தான் இந்த சீரீஸோட லீட் கேரக்டர். அவன் சாதாரண பையன் இல்லை, அவன் ஒரு பான் ஜீனியஸ். அவனுக்கு இந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாத்தோட ஃபார்முலாவும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பான். அந்த மாதிரி டேலண்டான லூக் எலிஸ் பெரிய பெரிய பசங்களோட ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். ஆனா அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன 10 நிமிஷத்துல கையை தூக்குறான். அங்க உள்ள மேடம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டாய்லெட் போகணுமா, அந்த சைடு போ அப்படின்ட்டு. ஆனா இவன் இல்ல, எக்ஸாமே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அந்த ஹாலில் உள்ள எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்பறம் இவன் 10 நிமிஷத்துல முடிச்சான் அப்படின்னு. இவன் எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க வர்ற பெரிய பசங்கள்லாம் ஹோட்டலை பத்தி ஒரு லாஸ்ட் ஈக்குவேஷன் மேக்ஸ்ல வந்துச்சுல, அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் ஏன் அப்படின்றான். ஆனா அந்த பொண்ணு சீல வரும் அப்படிங்குது. இவன் சொல்றான், நீங்க நைட் ஷிஃப்ட் சார்ஜ் பிளஸ் ரூம் டாக்ஸ் 2ஐயும் ஆட் பண்ணணும், அப்பதான் ஆன்சர் கரெக்டா வரும் பாருங்க ஏ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அடுத்த சீன்லேயே டிம் ஜேமிசன் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அங்க உள்ள ஏர்போர்ட் அஃபீஷியல்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க ஃபிளைட் வந்து 24 ஹவர்ஸ் டிலே. ஸோ அதனால எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் $200 பிளஸ் ஹோட்டல் புக்கிங் ஃப்ரீயா பண்ணி தரோம்னு ஆஃபர் பண்றாங்க. ஆனா எல்லா பேசஞ்சர்ஸும் இந்த ஆஃபரை டிஸ்அக்ரி பண்றாங்க. திருப்பி அவங்க ஆஃபரை 400 600 அளவுக்கு ஹை பண்ணிடுறாங்க. நம்ம ஜேமிசன் வந்துட்டு எனக்கு $600 கொடுத்துருங்க பிளஸ் டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணிருங்க அப்படின்றாரு. அவங்களும் ஓகேன்றாங்க. ஸோ இவர் ஏர்போர்ட் விட்டு வெளியில வராரு. ஸோ அடுத்து ஜேமிசன் ஏர்போர்ட் விட்டு வெளியில வந்து ரொம்ப நேரமா லிஃப்ட் கேட்கறாரு. ஒருத்தங்க கூட லிஃப்ட் கொடுக்கல. அப்புறம் ஒரு லேடி லிஃப்ட் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு அவங்க ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. உனக்கு நான் லிஃப்ட் கொடுக்கணும்னா என்னோட ட்ரக் ஃபுல்லா குட்ஸ் இருக்கு, அதை நான் போற இடத்துல ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நான் வந்து அன்லோட் பண்ணணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. லூக் அன்னைக்கு நைட்டு அவனோட வீட்டில் பெட்ல படுக்கிறான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அவன் எந்திரிக்கும் போது வேற இடத்துல இருக்கான். அதே மாதிரி ரூம், பட் வேற இடம். அந்த இடத்துக்கு பேர் தான் இன்ஸ்டியூட். வெளியில மைக்ரோபயாலஜிக்கல் லேபரேட்டரின்னு போர்டு போட்டு உள்ள இந்த இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு வரானுங்க. இந்த இன்ஸ்டியூட்ல இவன் கூடவே இன்னும் 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு வகையில டேலண்டானவங்க. எல்லாருமே ஒரு விதமான இன்டெலெக்சுவல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூமை விட்டு வெளியில வந்ததுன்னு பக்கத்துல கலிசா அப்படின்ற ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஸோ அந்த பொண்ணுகிட்ட இவன் கேட்கறான், நம்மளாம் எங்க இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நானும் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி தான் கேட்டேன். கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, கண்டிப்பா நீ ஸ்மார்ட்டா தான் இருப்ப, உனக்கு செஸ் பிடிக்கும், பேஸ்கெட் பால் பிடிக்கும், அப்புறம் நீ ஸ்மார்ட் கரெக்டா அப்படின்னு கேட்கறா. அந்த பையன் பேசாம இருக்கான். அதுக்கப்புறம் நீ டிகேவா இல்ல டிபியா அப்படின்னு கேட்கறா. அந்த டீடைல்ஸ் மட்டும் தான் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்றா. டிபினா டெலிபதி, டிகேனா டெலிகானிசிஸ் அப்படின்னு அந்த பசங்களே அந்த லேப்ல உள்ளவங்க 2ஆ பிரிச்சிடுறாங்க. 6 அப்புறம் ட்ரெவர், இவங்க 2 பேரும் தான் இப்போதைக்கு அந்த லேபை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் லூக்கோட ஆக்டிவிட்டிஸை கேமரா வழியா வாட்ச் பண்றாங்க. அப்படி அவங்க லூக்கை பார்க்கும்போது அவனோட மைண்ட் இந்த லேபை பத்தி ரீட் பண்ண ஆரம்பிக்குது. அவன் கரெக்டா ஒன்னொன்னா சொல்றான், இங்க வந்து மிலிட்டரி ப்ரொடெக்ஷன் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, இந்த லேப்ல சம்திங் மிஸ்ட்ரியா என்னமோ ஒன்று பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடறான். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க பாத்தியா இவன் அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. மிஸ்டர் 6 லூக்கை கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி இங்க வந்து நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இங்க என்ன டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் நீ சாப்பிடணும், என்ன இன்ஜெக்ஷன் போட்டாலும் அதை நீ அலோவ் பண்ணணும். குறிப்பா ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வி கேட்கவே கூடாது. நீ எங்களோட ரூல்ஸ் எதையாவது வயலேட் பண்ணினா அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இதுக்கு அடுத்து லூக்குக்கு அந்த லேப்ல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க, ஸோ அதனால அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றது தான் இந்த எபிசோட்ஸோட பேலன்ஸ் ஸ்டோரியே. லூக் கேரக்டரா நடிச்ச ஜோ ஃப்ரீமன் அந்த ஆக்டர் தான் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. டிம் ஜேமிசனா நடிச்ச பென் பார்னஸ் அந்த ஆக்டர் தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்டோட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதை பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே கொண்டு வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸை பொறுத்தளவு நமக்கு ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. பட் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ், ஹாரர் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. எம்ஜிஎம்ல இருந்து இது ஒரு லிமிடெட் சீரிஸ் தான் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஎம் அவனுங்க தான் ரொம்ப பட்ஜெட்டுமே லோ பட்ஜெட்ல எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு பார்க்கும்போது. லேப் எல்லாம் அந்த லெவலில் தான் குவாலிட்டி இருக்கு. ஸோ பேசிக்காவே நாவல்ல இருந்து திரைப்படங்களோ வெப் சீரிஸோ எடுக்கும்போது அதில் சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கு சில கேரக்டர்ஸுக்கு சில இம்பார்ட்டன்டான ஒரு சில மிஸ்டிக்கல் பவர்ஸ் இந்த மாதிரிலாம் இவங்க கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.